இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 2ஆம் வாரம் திங்கட்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 4-11 முடிய. என் தலைவரே, நீர் மாட்சி மிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டிலுள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்கு உரியது. எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலையிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 79. பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை தண்டியாதையும், எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதையும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதையும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதையும். சிறுமைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதையும். அப்போது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். பல்லவி.
ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதையும். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 36 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். தீர்ப்பளிக்காதீர்கள், இரக்கம் காட்டுங்கள். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவர் செய்த தவற்றினை மனதில் வைத்துக்கொண்டு சமயம் கிடைக்கின்ற போது அவரை பழிக்கு பழி வாங்குவது மனித இயல்பு. கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் இரக்கம் காட்டுபவர், பேரன்பு கொண்டவர். யூதா நாட்டினர் கடவுளின் கட்டளையை கடைபிடிக்காமல் வேற்று தெய்வங்களை வழிபட்டதால் பாபிலோனியர்களின் படையெடுப்பு அவர்கள் மேல் நடந்தது. பாபிலோனியர்கள் யூதா நாட்டின் மீது கிமு 586 ஆண்டு படையெடுத்து வந்தபோது எருசலேம் திருக்கோவிலையும் நகரையும் தீக்கரையாக்கிவிட்டு மக்களில் பெரும்பாலானவர்களை நாடு கடத்தி சென்றார்கள். இதனால் மக்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும் என்று பாடுகின்ற பாடல்தான் இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடக்கேட்ட திருப்பாடல் 30. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் தானியேல் இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவங்களை எல்லாம் எடுத்து கூறி கடவுளிடம் மன்னிப்பு கேட்பதை பற்றி வாசிக்கின்றோம். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம் என்று அவர் கூறுகின்ற வார்த்தைகள் இதற்கு சான்றாக இருக்கின்றன. தானியேல் மக்கள் செய்த பாவங்களை கடவுளிடம் எடுத்து கூறுகின்ற அதே வேளையில் அவர் கடவுள் இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டி நிற்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்கிறார். எவர் ஒருவர் கடவுளைப் போல இரக்கமுள்ளவர்களாய் இருக்கின்றார்களோ அவர் மற்றவரை பற்றி தீர்ப்பளித்துக் கொண்டிருக்க மாட்டார். மாறாக இரக்கத்தையும் அன்பையுமே கொண்டு வாழ்வார். எனவே நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மற்றவரை தீர்ப்பிடுவதை தவிர்த்துவிட்டு இரக்கமுள்ளவர்களாய் வாழ்வோம். அருகருகே குடியிருந்த 2 பெண்கள் அங்கே புதிதாக குடிவந்த இன்னொரு பெண்ணை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேச்சின் நடுவில் ஒருவர், அந்த பெண்மணியின் நடையை பார்த்தாயா? காலை ஒரு மாதிரி வைத்துக்கொண்டு எவ்வளவு திமிராக நடக்கிறார் என்றார்.
அதற்கு இன்னொரு பெண்மணி, நானும் கூட நீ சொல்வது போலத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் அந்த பெண்மணியிடம் பேசிய போதுதான் தெரிந்தது, அவருக்கு இடது காலை விடவும் வலது கால் உயரம் கொஞ்சம் குறைவு என்று என நிதானமாக பதில் சொன்னார். இதை கேட்டதும் முதலில் பேசிய பெண்மணி உண்மை தெரியாமல் அந்த பெண்மணியை பற்றி இப்படியெல்லாம் பேசிவிட்டேனே என்று வருத்தப்பட்டார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரும்பாலான நேரங்களில் ஒருவரை பற்றி முழுமையாக தெரியாமல் வாய்க்கு வந்தபடி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், தீர்ப்பிடுகின்றோம். நம்மை பற்றியே நமக்கு முழுமையாக தெரியாத போது மற்றவரை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? தீர்ப்பிடுவதை தவிர்த்துவிட்டு இரக்கம் காட்ட முயற்சி செய்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆன்றோர் வாக்காக, உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் என்று எசாயா புத்தகத்தில் 58ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கிறோம். இன்று நாம் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் என்ன? 1. கடவுள் நம்மீது இரக்கம் காட்டுவது போல் மற்றவருக்கும் இரக்கம் காட்டுவோம். 2. தீர்ப்பிடுவதை தவிர்ப்போம், மற்றவரை பற்றி உயர்வாக நினைப்போம். 3. பெயருக்கு கிறிஸ்தவர்களாக இல்லாமல் பெயர் சொல்லும் கிறிஸ்தவர்களாய் வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.